ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று காலை வேளையிலே தேவனோடு கூட உறவாடினீர்களா? தேவனை ஆராதித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? தேவனோடு கூட இடைப்பட்டீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எரேமியாவின் புத்தகம் 32 அதிகாரம் 17வது இறை வார்த்தை. அதிசயமான காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். உம்மாலை செய்யக்கூடாத ஒரு அதிசயம் ஒன்று உண்டோ? உமக்கு கடினமானது ஒன்று உண்டோ? அவர் அதிசயமான தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9:6 சொல்கிறது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. அதிசயமான காரியங்களை செய்கிறவர், செயலிலே ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர், குஷ்ட ரோகியை குணமாக்கினவர், குருடரின் கண்களை திறந்தவர், யோசனையில் பெரியவர், திட்டமிடுவதில் அவர் வல்லவர். உங்கள் மேல் உள்ள திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் அதிசயமாய் இன்றைக்கு நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நடத்தப் போகிறார். இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள். அடுத்த வாரமோ, அடுத்த மாதமோ, அடுத்த வருடமோ அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால் ஒரு மனிதன் தடுத்து நிறுத்த முடியாது. இன்றைக்கு அநேக ஆட்டோவில் ஒரு வாசகம் எழுதியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இறைவன் கொடுப்பதை ஒருவனும் தடுக்க முடியாது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் வேதம் சொல்கிறது, கர்த்தர் வானத்து பலக்கணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன், இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் அதிசயமான காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். ஏதோ ஒரு வியாதி நிமித்தம், படுக்கை நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? உன் கடன் பாரத்து நிமித்தம் கலங்கி நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? கற்பத்தின் கனியில்லை என்று சொல்லி கலங்கி மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கு உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, 2 தினங்களுக்கு முன்னதாக நான் ஊழியத்திற்கு சென்று விட்டு நான் வீட்டுக்கு போய்கொண்டிருந்தேன். அது ரஷ்ஷான ஒரு இடமாக இருந்தது. என் மனைவி பின்னதாக இருந்தார்கள். ஒரு சகோதரி கையை காட்டிக்கிட்டே வந்தாங்க பைக்கில். என் மனைவி சொன்னாங்க, ஓரமாக நிப்பாட்டுங்கன்னு. வண்டியை நிறுத்தி நாங்கள் பார்க்கும்போது அருமையான ஒரு மகள் வந்து சொன்னாள், பிரதர், ஆண்டவர் எனக்கு கற்பத்தை கொடுத்துருக்கிற, ஆசீர்வதிங்கன்னு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் மறுபடியும் தொடர்ந்தாள், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, 7 வருஷம் குழந்தை இல்லாமல் நான் குணமளிக்கும் உபவாச ஜபத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற, லைன் ஸ்டோனில் நடக்கிற, சகாய அன்னை ஆலயத்தில் நடக்கிற அந்த குணமளிக்கும் உபவாச ஜபத்துக்கு கண்ணீரோடு வந்தேன். நீங்கள் உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்க, ஆண்டவர் உனக்கு அதிசயம் செய்வார்மான்னு உன்னை என்ன வேணும் கேளுன்னு கேட்டீங்க. நான் கேட்டேன், குழந்தை கேட்கல, 2 குழந்தை கேட்டேன். ஆண்டவர் எனக்கு 2 குழந்தையை கொடுத்திருக்கிறாரு, ஆணொன்றும் பெண்ணொன்றை கொடுத்திருக்கிறார். மருத்துவத்தில் சென்று தடுப்பூசி போட்டுக்கொண்டு நான் ஒரு குழந்தையை கையில் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் செயலிலே மகத்துவமுள்ள தேவன் அல்லவா? உன் கண்ணீரை கண்டு கடந்து போகாத தேவனவா? கொஞ்சம் மகிழ், எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி அம்மானு கூப்பிடுறதுக்கு, அப்பானு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லப்பான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கோ. மருத்துவருக்கு கைவிட்டிருக்காளா? என் மகத்துவ தேவன் அவர் கரத்தினால் இன்னைக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? அவர் உருவாக்கின சரீரம் அல்லவா? அவர் உண்டாக்கின சரீரம் அல்லவா? உன் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணி. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாயா? இணைந்து ஜெபிப்போம். வா, இணைந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை நடப்பிக்கும்படி ஆட்சி வைக்கிறேன். இயேசு சுவாமி, நீர் உயிரோடு கூட இருக்கிற என்பதை விளங்க பண்ணும். அடைக்கப்பட்ட கற்பவாசங்கள் இயேசுவின் நாமத்தில் 2 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என்று காத்திருக்கிற பிள்ளைகளின் கற்பவாசங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. எப்பத்தான் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அற்புதம் செய்திருக்கிறேன். அதிசயங்களை விளங்க பண்ணும். ஆசீர்வதியும். அதிசயமானவர் என்பதை விளங்கப்படினபடி நாளுமாக்க நன்றி.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.